ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். எதுவும் இல்லைங்க, பிரெட் அல்வா தான் வந்து எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து நிறைய பாய் வீட்டு கல்யாணத்துல எல்லாம் வந்து சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப உங்க வீட்லயே ஈஸியா ரொம்ப சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்டுல நீங்க பிரியாணி செஞ்சாலும் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி 10 ஸ்லைசஸ் ப்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டோட ஓரெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ப்ரெட் அல்வாக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி சால்ட் ப்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பேனில் வந்து 1/4 கிலோ எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நமக்கு ப்ரெட் அல்வாக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரும், கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் வந்து நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இதே மாதிரி இருக்க எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து சாப் பண்ண முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கூடவே வந்து கொஞ்சம் பாதாமும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் முந்திரி பாதாம் மட்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1/2 லிட்டர் திக்கான பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், பால் வந்து நமக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி ப்ரெட் ஸ்லைஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்லாம் வந்து இந்த பால்லையே நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடலாம். நீங்கள் வந்து ப்ரெட்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுகர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து சுகர் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அந்த பாலில் வந்து இந்த ப்ரெட்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு வந்து ஒரு 5 or 6 மினிட்ஸ் வந்து ஆகும். நல்லா வந்து கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ப்ரெட் வந்து நல்லா பாலில் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 100 கிராம் கோவா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கோவா சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவா சேர்த்தா நமக்கு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கோவா சேர்த்துருக்கேன். நீங்கள் கோவா சேர்த்திங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கோவா சேர்க்கலை அப்படின்னா சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது வந்து ஒரு 5 or 6 மினிட்ஸ் வந்து ஆகும் நமக்கு. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும் சுகர் வந்து மெல்ட் ஆகிறது. அந்த கோவாவும் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் கலரிட்டே இருக்கப்போ இந்த மாதிரி நல்லா வந்து திரண்டு வரும் நமக்கு அல்வா. பாருங்கள், இந்த அளவு திரண்டு வந்த அப்புறம் நம்ம வந்து முந்திரி நம்ம ஆல்ரெடி நட்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, குட்டீஸ்க்கெலாம் கூட ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.